எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சொன்னபடியே சகரியா 12:6. இது 12:6 1967 நிறைவேறிடுச்சு. ஆனால் அந்த 12:6 பாருங்க ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றம். எருசலேமுக்கு என்ன ஸ்தானம்? எருசலேமுக்கு என்ன ஸ்தானம்? எருசலேமுங்கிறது ஒரு பட்டணம், அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்காமா. என்ன ஸ்தானம்னு கேட்டால், எருசலேம் மகாராஜாவின் நகரம், அது தேவனுடைய தலைநகரம்னு இருக்கு பைபிளில். அதான் இஸ்ரவேலுடைய தலைநகரம். 1967 எருசலேம் வந்துருச்சு, ஆனால் தலைநகராக மாறவே இல்லை. ஏன் மாறலை அப்படின்னு கேட்டால், அவங்க அதை தலைநகராக மாற்றிட்டாங்கன்னா உடனே என்ன வந்துடும்? பெரிய சண்டை வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பைபிள் படி அது எப்போ தலைநகராக மாறணும்னு கேட்டிங்கன்னா, இயேசு வருவதற்கு முன்பதாக தலைநகராக மாறணும். ஏன்னு சொன்னால் 12:6 அது தலைநகராக மாறுது. மாறின உடனே 14:4 இயேசு வந்து ஒலிவமலையில் இறங்குறாருன்னு இருக்கு. அப்படி தானே இருக்கு? வாசிங்க. 12 அவர் வராரு, 12 எருசலேம் வருது, 14 இயேசு வராரு பகிரங்கமாக. அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி தான் என்ன வரணும்? எருசலேம் தலைநகராக மாறணும். அப்போ எருசலேம் தலைநகராக மாறுவது என்ன அடையாளம்? பின்னால் இயேசு வர போகிறார் என்பதற்கு அடையாளம். இப்போ நல்லா கவனிங்க, 1967 எருசலேம் வந்துச்சு, ஆனால் தலைநகராக மாறவே இல்லை. எப்போ தலைநகராக மாறுச்சு தெரியுமா? கரெக்டா 1948 இஸ்ரவேல் வந்தது, 2018 எருசலேம் தலைநகராக மாறினது. இங்க இருக்கு பாருங்க, மீண்டும் குடியேற்றப்பட்டு எருசலேம் தலைநகராக மாறியது. ட்ரம்ப் ரெகக்னைஸ் ஜெருசலேம் as இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். நம்ம காலத்துல நிறைவேறின மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் இதுதான். மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். நம் காலத்தில் மீண்டும் எருசலேம் இஸ்ரவேல் தலைநகராக மாறிவிட்டது. 2018 கரெக்டா இஸ்ரவேல் என்கிற நாடு வந்து 70வது வருஷம், எருசலேம்ங்கிற பட்டணம் வந்து 50வது வருஷம், ஜூபிலி வருஷம். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக அப்படியே 12:6 நம் காலத்தில். அதான் சொல்லுவேன், இந்த ட்ரம்ப் இருக்கிறாப்லையே, ட்ரம்ப்புங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ட்ரம்பட் எக்காலம், இன்னொன்று ட்ரம்ப்னா துருப்பு சீட்டு. இவன் தான் கர்த்தருடைய ட்ரம்ப் கார்டு. என்ன ட்ரம்ப் கார்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பிரசிடென்ட்டுக்கும் ஒரு ஒரு சுபாவம் உண்டு. பில் கிளின்டனாக இருக்கட்டும், ஒபாமாவாக இருக்கட்டும், ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சுபாவம் என்னன்னா, நாங்கள் ஜனாதிபதியானால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாக்குறுதி. ஏன்னு சொன்னால், அமெரிக்காவில் யூதர்கள் ரொம்ப ஜாஸ்தி. யூதர்கள் ஓட்டை வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க? இந்த வாக்குறுதியை கொடுப்பாங்க. ஆனால் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க? நாங்கள் கூடி ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுப்போமா? எடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அப்படியே ஓட்டிடுவான். ஏன்னா அப்போ தான் ஓட்டு வாங்க முடியும். ரெண்டாவது, அனௌன்ஸ் பண்ணால் பெரிய சண்டை வரும் அப்படின்னு, 3ஆம் உலக யுத்தம் வந்துடும் அவங்களுக்கு ஒரு பயம். அதனால் அதை செய்யாமையே இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் வரும்போது, ட்ரம்ப் வந்து அரசியல்வாதி கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். அவரை எதிர்த்து நின்ன ஹிலாரி கிளின்டன் மிகப்பெரிய அரசியல்வாதி, அனுபவம் வாய்ந்தவங்க. ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ்மேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க ட்ரம்ப் ஜெயிக்க போகிறது இல்லை. யார் தான் ஜெயிக்க போகிறா? ஹிலாரி கிளின்டன். ஏற்கனவே கிளின்டனுக்கு கூடவே இருந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெளியுறவுத்துறை அமைச்சராலாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா கண்டிப்பாக ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ட்ரம்ப்பு கிட்ட வாக்குறுதி கேட்கும்போது ட்ரம்ப் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த எலெக்ஷன் இதில் சொன்னார், நான் ஒருவேளை ஜனாதிபதியானால் நான் வந்து என்ன செய்வேன்? இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதிசயத்தக்க விதமாக ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். ஒரு 1% 1.5% ஓட்டில் தான் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். யாருமே எதிர்பார்க்கல ட்ரம்ப் ஜெயிப்பான்னு. எல்லாரும் யார் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க? ஹிலாரி தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க. அதுக்கு வந்து என்னென்னவோ காரணம் சொல்லி பார்த்தானுங்க. ரஷ்யா செஞ்சிச்சு, அப்படி செஞ்சிச்சு. நான் சொல்லுவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்தார் ட்ரம்ப்பை. ஏன் கர்த்தர் கொண்டு வந்தார்னா, ட்ரம்ப்பால் மட்டும்தான் ஒரு வேலை செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. எந்த வேலை? ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க, நவம்பர் மாதம் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு, ஜனவரியில் பதவி இருக்கணும். ஏன்னா அமெரிக்காவுடைய அது திட்டம் அப்படி. அவங்க நவம்பரில் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சுட்டு டிசம்பரில் ஜனவரியில் பதவி இருப்பாங்க. ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க, ஆஃப் பண்ணுங்க. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. எல்லா ஜனாதிபதியும் ஜெயிச்சோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவை சொல்லுவோம் தான் சொல்லுவாங்க. ட்ரம்ப் ரொம்ப நேரடியாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம், நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு அதை செஞ்சிருவேன்ட்டார். இப்போ தான் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு, இந்த ஆள் என்னடா இப்படி சொல்கிறான். உடனே எல்லாரும் கூடினாங்க. கூடி ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க டிசம்பர் மாதம். பண்ணி அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் சொன்னார், நான் என்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறேன்,
நான் வந்தால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொன்னார். உடனே இவங்க பார்த்தாங்க, ஓஹோ இது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு சொல்லி ஜனவரி 20 ட்ரம்ப் பதவி இருக்கணும். ஜனவரி 15 ஐநா சபையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எது? இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக. அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது? சகரியா 12:3-4 இருக்குது. வாசிங்க 3-4. இதை பாருங்க, 70 நாடுகள் கூடிருச்சு. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார். எல்லாரும் அரப் நேஷன்ஸ் EU வான் ட்ரம்ப் அகைன்ஸ்ட் ரெகக்னைசிங் ஜெருசலேம் as இஸ்ரவேல் கேபிட்டல். சகரியா 12:3-4 நம் காலத்தில் 2018 தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறுச்சு. எல்லாம் ஒன்றா கூட்டிட்டாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, பாஸும் ஆயிருச்சு. இப்போ ட்ரம்ப்பை கேட்டாங்க, 15ஆம் தேதி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருச்சு, நீங்கள் 20 பதவி ஏற்க போகிறீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் புது ஐநா சபையை பார்ப்பீங்கன்னு சொன்னார். இதுக்கு தான் ட்ரம்ப் வேணும். இந்த தைரியம் யாருக்கு வரும்? ட்ரம்ப்புக்கு தான் வரும். ஏன்னா அவன் அரசியல்வாதி கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், சில நேரத்தில் ஆண்டவருக்கு ஆட்சி செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளி வேணும், சில நேரத்தில் ஆண்டவருக்கு ஆட்சி செய்ய ஒரு மிகப்பெரிய முட்டாள் வேணும். என்னன்னு யோசிக்காம கேட்காம கொள்ளாமல் செய்கிற ஒருத்தன் வேணும், அவன் தான் இதை செய்ய முடியும். மற்ற அரசியல்வாதி பின்புறத்தெல்லாம் யோசிப்பான், நம்ம இதை இப்படி செஞ்சிட்டோம்னா, அரபு நாடுகள்லாம் கூடிருச்சுன்னா, ரஷ்யா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, யுத்தம் வந்துச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஓட்டு வருமா? அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச 2 விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று, ஆஸ்திரேலியா பிரதமர் ஃபோன் பண்ணார், பேப்பரில் வந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஸ்திரேலியா பிரதமர் ஃபோன் பண்ணி அவர் பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி நீங்கள் எருசலேம் விஷயத்தில் கொஞ்சம் சாஃப்டாக போகிறது நல்லது, ரொம்ப நீங்கள் இப்படி போனால் கொஞ்சம் பிரச்சனை வரும்னோடனே மற்ற ஜனாதிபதி தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நாங்கள் பார்க்குறோம், கமிட்டியில் பேசி சொல்கிறோம், கேபினெட்டில் பேசுகிறோம், எல்லாம் தான் சொல்லுவாங்க. ட்ரம்ப் அழகாக சொன்னார், அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, ஃபோனை வைங்கன்ட்டு. இந்த மாதிரி எவனுமே பேச மாட்டான், எந்த ஜனாதிபதியும் பேச மாட்டாங்க. ஜனாதிபதிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அவங்க பேசுறதுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு இது இருக்குல்ல. ரொம்ப அழகாக சொன்னார் ட்ரம்ப், அதை பற்றி பேசக்கூடாது. பேப்பரில் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆஸ்திரேலியா பிரதமர் அதிர்ச்சி. அவ்வளோதான், அதான் ட்ரம்ப். என்ன பண்ணாலும் எருசலேம் தலைநகரம், நான் சொன்னதே. அப்படி ஒரு ஆள் வந்தா பாருங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இவனை அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யூனிசெஃப்னு ஒன்று இருக்குது, யுனெஸ்கோன்னு ஒன்று இருக்குது. இந்த யுனெஸ்கோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பழமையான நகரங்களை ஐநாவுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை நீங்கள் சுற்றியெல்லாம் பார்க்கலாம், பட் அதில் எந்த ஆல்ட்ரேஷன் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது, அது ஐநாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும். பல நாடுகள் யுனெஸ்கோ கண்ட்ரோலில் இருக்குது. உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, எருசலேமை யுனெஸ்கோவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஐநா அறிவிச்சிச்சு. ட்ரம்ப் சொன்னார், யுனெஸ்கோவை நாம் மூடுகிறோம். ஏன்னா பண உதவி யார் தான் பண்ணுறது? அமெரிக்கா பண்ணுது. அதில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது, அதான் ஃபைனல் ஸ்ட்ரோக்கு. அந்த அடிச்சாப்புல பாருங்கள் ட்ரம்ப், இன்ன வரைக்கும் அமைதியாக இருக்கான். எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதான் இருக்கிறதுலே அமெரிக்காவில் தான் இருக்குது, அதுவும் வேர்ல்டு கோர்ட், அதெல்லாம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், ட்ரம்ப்புக்கும் மேலே. வேர்ல்டு கோர்ட்டில் போய் இஸ்ரவேல் மேலே மனித உரிமை கமிஷன், மனித உரிமை கோர்ட்டு இதை போட்டு இந்த ரெசல்யூஷன் நிறுத்தணும், எருசலேமை தலைநகர் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக வேர்ல்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட பேட்டி கேட்டாங்க, வேர்ல்டு கோர்ட்டில் இப்படி வந்திருக்குதே, அது ஒரு உதவாக்கார ஆர்கனைசேஷன் அப்படின்னு. அப்படியே இருக்கும், யூஸ்லெஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிவிட்டு அவர் ஃபைனலாக ஒன்று சொன்னார், அந்த ஜனாதிபதிகள் யாரும் அந்த ஜட்ஜிகள் யாரும் அமெரிக்காவுக்குள் இருக்கக்கூடாதுன்னாரு. அவ்வளோதான், இன்ன வரைக்கும் கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ட்ரம்ப் ஒன்று வேணும். அதனால் கர்த்தர் எப்போ எவனை எங்கே உட்கார வைக்கிறார் பாருங்க, இல்லை அந்த ஆளை தவிர வேற எவனை உட்கார வச்சாலும் யோசிப்பான். யோசிக்காமல் முடிவெடுக்கிற ஒரு ஆள் ஒருத்தன் வேணும். அந்த வேலையை அவன் செஞ்சு முடிச்சிட்டான், கதை முடிஞ்சு. அல்லேலூயா. சகரியா 12:6 நம் காலத்தில் கர்த்தர் சொன்னபடி 3000 வருஷம் கழித்து சாலமோன் ரெகபியாம் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் தலைநகராக மாறி இருக்கு, எருசலேம் தலைநகராக மாறி இருக்கு. அல்லேலூயா. மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். ஒரு நகரம் இல்லாமல் போய் அழிக்கப்பட்டு மீண்டும் அந்த நகரம் வந்து அதே ஸ்தானத்துக்கு வந்துச்சுன்னா ஒரே ஒரு நகரம் தான் உலகத்தில் உண்டு, அது எருசலேம் மட்டுமே. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நினிவே காணோம், பாபிலோன் போச்சு, அசூர் போச்சு, எத்தனையோ பட்டணங்கள் காணாமல் போயிடுச்சு, திரும்பி வரவே இல்லை. ஆனால் இந்த ஒரு பட்டணம் மட்டும்
அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி மீண்டும் உருவாகி வந்தது. அதான் காயப்படுத்தி கட்டு போடுகிற கர்த்தர். அவரே அடிப்பார், அவரே மீண்டும் கொண்டு வருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மீண்டும் அதே ஸ்தானத்தில் எருசலேம் திரும்பி வந்தது. ரெண்டாவது, கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. சகரியா 12:6 நம் காலத்தில் 2018 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. சகரியா 12:6 காலத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கணும். அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, 2018 நிறைவேறும் சொல்லியிருந்தா அந்த காலத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்பொழுது நினைவு கூறியிருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம் இது. இப்போ மூணாவது